ஹாய் மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே என்னோட ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் சண்டே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அடுத்து என்ன சார் பண்ணுறது, ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2க்கு தனியாக 2ஏக்கு தனியாக தனித்தனி எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ 2ன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி பார்த்து ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டாக நீங்கள் டெவலப் பண்ணி ஸோ அது ஒரு தனி ப்ராசஸாக போயிட்டுருக்கோம். 2ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆப்ஜெக்டிவ் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த டைம் டிஎன்பிசி தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமினேஷனாக இதை கண்டக்ட் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இந்த 2ஏவை சிபிடி எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான நிறைய முயற்சிகளை டிஎன்பிசி சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, கரெக்டாக சிஸ்டம்ஸ் எல்லாம் அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றதுனால அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பழைய மெத்தட் பேப்பர் மெத்தடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சிபிடி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியோட சிபிடி எக்ஸாமை ட்ரை பண்ணும்போது சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு பண்டில் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 50 பேப்பருக்கு மேலே உங்களுக்கு வருது. அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த பேப்பரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமாக இருக்கும். ஒரு கொஸ்டினை ஒரு பேப்பர் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நர்வஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிபிடியில் இருக்காது. ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷேட் பண்ணணும். அப்படி இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அல்லது பார்த்தீங்கன்னா அதில் மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஷேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ என்னதான் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் ஒன்று இருக்குது. ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதில் சில பாயிண்ட் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமில் மேலே கம்ப்யூட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் உங்களுக்கு இன்னும் மீதி இருக்குன்னு சொல்லி மேலே ரன் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி ப்ரோக்ராமே எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா மேலே ஓடிட்டு இருக்க மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் கூட உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த எக்ஸாமை அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 hour தான் டெஸ்ட் அப்படின்னா 1 hour மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்லி அது 0 சொல்லி அந்த டைம் முடியும் போது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த டைமை பார்க்கும்போது சில பேருக்கு இன்னும் ஒரு 20 கொஸ்டின் இருக்கேன், லாஸ்ட் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பதட்டம் உருவாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 கொஸ்டினாக தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டினாக நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக மூவ் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நிறைய பதட்டங்கள் உருவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டாக ஒரு கொஸ்டினை பார்க்குறதுக்கும் பேப்பரில் கொஸ்டினை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாண்ட் சைஸில் இருந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எக்ஸாமோட பேட்டர்னே இல்லாமல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சிபிடியாக பார்க்கும்போது சில ப்ராப்ளங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக இதை ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி நீங்கள் சிபிடி டெஸ்ட்டஸை ஆக்சஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு மேட்டராகவே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிபிடி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் கம்பேர் டு பார்த்தீங்கன்னா பேப்பர் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி மெத்தடை இப்போவே இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அகாடமியோட சப்போர்ட் அப்படின்றது அவசியமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம் இருக்குது சார், நான் சிஸ்டம் வச்சு போட்டு பார்த்துக்குறேன். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய 2A பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக படித்து நீங்கள் டேரெக்டாக கொஸ்டின் போய் போட்டுடலாம். ஆனால் இப்போன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிபிடி டெஸ்ட்டாக நடக்கும்போது ஸோ டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து எப்படி தரமாக கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு தரமான கொஸ்டின் நமக்கு கிடைக்கணும். மொதல் ப்ராப்ளம் அது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை ரெகுலராக போட்டு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நமக்கு தேவைப்படுது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரும்போது இந்த ரீசனிங்க்கு நீங்கள் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதப்ப இதுதான் இப்போ உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக கூட வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி எக்ஸாம்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அகாடமியோட சப்போர்ட் உங்களுக்கு கம்பல்சரியாக தேவைப்படும் சொல்லி நம்புகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த குரூப் 2 2ஏக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஓரியன்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை பிரான்ச்சில் வர்ற அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. ஸோ இந்த சிபிடி எக்ஸாம்ஸை எப்படி நம்ம அணுகணும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் கிளாஸை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ எஸ்பெஷலி 2ஏக்கு தனி கான்சென்ட்ரேட் கொடுத்து நாங்கள் இந்த
ஒரு பேட்டர்னை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்சாக உருவாக்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 30 மெம்பர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். சேம் த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸோட குரூப் 2A கொஸ்டின்ஸ் என்ன ஸ்டாண்டர்டில் கேட்பாங்களோ அதே மாதிரியான ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சில டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் கே வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அகாடமி நம்மளுடைய ஸ்டைல்லே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் கேட்கப்பட்டதுக்கான கொஸ்டினை ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வெறுமையாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை பார்த்தா புரியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வீடியோவாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2Aக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம இந்த பேட்சை கொண்டு போகிறோம், இந்த ஷார்ட் பீரியடில் எப்படி இந்த 2A எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவர்ஸ் உருவாக்கிய நம்ம அகாடமி இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சிபிடி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா நான் ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்னை மட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோட எண்டில். ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட்டையும் தாண்டி அகாடமியோட சப்போர்ட் அப்படின்றது மஸ்ட்டாக தேவைப்படுது. ஸோ யாருமே என்ன பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய கரியரை பில்டு பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அகாடமி வேணாம், நான் ஓனாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட டைமையும் உங்களோட நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு போட்டால் அந்த எஃபோர்ட்டையும் வேஸ்ட் ஆக்கிற வேணாம். ஸோ வர்ற 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் சென்னை சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த 2Aக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவோட சின்ன சிபிடியை பற்றி ஒரு வீடியோ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமோட பிளாட்ஃபார்மும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 செஷனாக கொடுத்துருப்பாங்க, ஜிஎஸ், ரீசனிங். ஸோ இப்போ நமக்கு தமிழ் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ இது பழைய எக்ஸாமோட சிபிடிக்காக நாங்கள் உருவாக்குனது. ஸோ அதனால் இது தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இப்போ தெரியுது அப்படின்னா நம்ம தெரியுது ஆன்சரை போட்டு நம்ம சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சரை கொண்டு போகலாம். ஸோ அதே மாதிரி தான் ரீசனிங்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே பைலிங்குவலாக ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் பார்த்தா புரியாது, அல்லது தமிழை மட்டும் பார்த்தா புரியாது. 2 லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைம், ஸோ என்ன டைம் நீங்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, டைம் இன்னும் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதை போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் 8க்காக நம்ம பழைய பேட்ச்க்காக உருவாக்கியிருந்தது. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு வியூக்காக காட்டுறேன். ஸோ எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு. ஸோ இது போக நம்ம லேபையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்ல, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணி டெஸ்ட்டஸை போட்டுக்கலாம். சென்னை சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட கம்ப்யூட்டர் லேப் இது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸை போடக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லேப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க டெஸ்ட் போடுறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ரூஃப் வச்சு கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா காம்ஃபுல்லாக உட்காந்து இந்த எக்ஸாம்ஸை இங்கே ஈஸியாக போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி தரப்பில் செஞ்சு தரப்படும்.